எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி எங்கள் சன்னு வந்துட்டு என்னென்னோ வாங்கிட்டு வந்துக்கிறாராம். என்னான்னு எனக்கு தெரியாது, எங்கள் மருமக சொன்னாங்க. சரி, இப்போ என்னென்ன வாங்கிட்டு வந்துக்கிறான்னு நம்ம பார்க்கலாங்களா? உங்கள் எதிர்க்கவே நான் ஓப்பன் பண்ணுறேன், என்னென்னு நம்ம பார்க்கலாம். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, குடுமா வீட்டில் இருக்கா, பார்க்கலாம் என்னென்னு. ஓ, பாட்டில்ஸாக இருக்குது. எல்லாம் நான் எடுத்து வச்சிடுறேன், அப்புறமா அது என்னென்னு நான் காட்டுறேன். ஓ, இது பாருங்க, இது வந்து டொமேட்டோ சட்னி. இது வந்து மேங்கோ பிக்கல்ஸ், மேங்கோ தொக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து டேம்பரின் தொக்கு. இது என்ன, இது லெமன். இது புளியோதரை. இது என்னப்பா இது வந்துட்டுங்க, இந்த டொமேட்டோ தொக்கு இருக்குது இல்லைங்களா, இது வந்துட்டு ரொம்ப ஹைஜீனிக்காக செய்திருக்கிறாங்க, ரொம்ப ஹோம்மேடு. இது முதல்ல எங்கள் சன்னு சொல்லிகிட்டு இருந்தார். ஏன்னா என் சன்னோட ஃப்ரெண்டு, அந்த ஆஃபீஸ் கொலீக் வந்து சஞ்சய், அவர் பேர். அவர் சொல்லி தான் எங்களுக்கு தெரிய வந்தது. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி. இது வெறும் ஒரு ரைஸ் வடிச்சிக்கினா போதும், இது ஆட் பண்ணிக்கின்னு நம்மளுக்கு எந்த ஃப்ளேவர்ஸ் வேணுமோ அது போட்டு சாப்பிட்டுக்கினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு ரொம்பவே ஈஸி. இது காலையில் டிஃபன் கட்டுறதுக்கு அர்ஜெண்ட்டாக நம்ம மற்ற வெரைட்டிஸ் எல்லாம் செய்கிறது கூட ரைஸ் மட்டும் வச்சுட்டு இதை டெய்லி ஒன்று போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தமிச்சா பசங்களுக்கு ரொம்பவே டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. இது ஆக்சுவலாக எல்லாமே ஹோம்மேடு, எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் எதுவும் கிடையாது. ரொம்ப சுத்தபத்தமாக செய்திருக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி ஃபுட். இதெல்லாம் குழந்தைங்களாம் சாப்பிட்லாம், வயசானவங்க சாப்பிட்லாம். நம்மளும் அர்ஜென்ட்டுக்கு ஒரு குழம்பு இல்லைன்னா கூட திடீர்னு எதனா சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா டக்குன்னு ஒரு ரைஸ் போட்டு கொஞ்சம் கடாயில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு அது பொரிஞ்ச உடனே அதில் ஒயிட் ரைஸ், ஆற வச்ச ஒயிட் ரைஸ் நம்ம வடித்து ஆறிடுது இல்லைங்களா, அந்த ரைஸ் கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்பூனை வந்து இந்த தொக்கு, எந்த தொக்கு நமக்கு தேவையோ அது எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு ஸ்பூனோ இல்லை ஹாஃப் ஸ்பூனோ, நம்மளுக்கு எவ்வளோ குவான்டிட்டி ரைஸ் இருக்குதோ அந்த குவான்டிட்டி அளவுக்கு கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. நானும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு போகிறேன், நீங்களும் சாப்பிடுங்க. உங்களுக்கு இது இஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன், நீங்கள் கூட தர வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த இது கூட மேங்காய் தொக்கு கூட ஒரு நாளைக்கு ஒன்று பசங்களுக்கு செய்து கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு அர்ஜெண்ட்டாக ஸ்கூல் டைம் ஆகிடுச்சு, டிஃபன் கட்டணும் பசங்களுக்குன்னும் போது இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இது ஒரு நான் யூஸ் பண்ணிக்கிறேன், நீங்களும் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான இந்த அட்ரஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துட்டு நீங்களும் இதை வாங்குங்க. இதெல்லாம் எங்களுக்கு சொன்ன சஞ்சய்க்கு ரொம்பவே தேங்க்ஸு. ஏன்னா எங்களுக்கும் தெரியாது, இது அவர் சொல்லி தான் எங்களுக்கே தெரிய வந்துச்சு. அதனால் என் சன்னு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துக்கிறாரு. அப்புறம் அவ்வளோதானம்மா, இன்னும் இருக்குதா? இன்னும் இருக்கா? இன்னும் என்ன இருக்குது அது நான் தெரியலையே. ஓ, இது நிறையா இருக்குதே. இது என்னன்னு பார்க்கலாங்களா? ஓ, இது சண்டிகை. இதெல்லாம் நான் வந்து ரொம்ப சின்ன வயசில் எங்கள் ஊரில் சாப்பிட்ருக்குறேன் நான். அதோடு நான் இப்போ தான் பார்க்குறேன். இது கூட எனக்கு இங்கே இருக்குதுன்னு தெரியல. இதெல்லாம் சஞ்சய் சொல்லி தான் எங்களுக்கே தெரிய வந்துச்சு. பாருங்க, நல்லா இருக்கா? இது வந்துட்டு இல்லை இது வந்து
பேர் சண்டிகைன்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடாயில் இது இது ஒரு பால் மாதிரி இதில் ஒன்று எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா போதும், அது நல்லா பொரிஞ்சு பெருசாகிடும். இது வந்து தயிர் சாதம், லெமன் ரைஸ், இப்போ நம்ம தொக்கில் பண்ணுறோம் இல்லையா, தொக்கெல்லாம் போட்டு நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு இது கடிச்சிக்க வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லா காரம் சாரமாக இருக்கும். நம்மளும் பெரியவங்களும் சாப்பிட்லாம். இது பேர் சண்டிகை. அப்புறம் வந்து இது வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு. இதெல்லாம் நம்ம இது வந்துட்டு இதுவும் வந்து பூண்டு வத்தல்னு சொல்லுவாங்க. இப்போ பூண்டு வந்து ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி, நல்ல பொருள். ஏன்னா பூண்டு ஏன்னா பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் வந்துட்டு உடம்புக்கு நல்ல பொருள். இப்போ வெறும் பூண்டை நம்மளால் சாப்பிட முடியாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்ம வத்தல் மாதிரி செய்து வச்சுட்டு தவாவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேவையான அளவுக்கு வறுத்து சாப்பிட்டோம்னா சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ஹெல்த்தி. இதெல்லாம் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் நல்லா வீட்டில் ஹோம்மேடு ஃபுட். இதெல்லாம் ஹோம்மேட் ஐட்டம்ஸு நல்லா செய்துருக்குறாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. சாப்பிட்டவங்க எல்லாருமே சொல்கிறாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, ரொம்ப ஹெல்த்தின்னு. ஸோ நம்மளும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கும் இது தேவைன்னா இதனுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் நான். இது வந்து வெங்காயம். இது வந்து வெங்காய வத்தல். இந்த வெங்காய வத்தல் பாருங்கள், நான் பூண்டு வத்தல் காட்டிடுறேன். இது வந்து வெங்காய வத்தல். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு தான் நம்ம பச்சையாக சாப்பிட முடியும். சில டைமில் வந்து நம்ம இந்த தயிர் சாதம், பருப்பு சாதம் இதெல்லாம் வந்து கடிச்சிக்க எதுவும் இல்லை வீட்டில், இப்போ அர்ஜென்ட்டாக இந்த எதுவும் சாப்பிட்ணும் கடிச்சிக்கோன்னா இந்த மாதிரி வறுத்தல் நம்ம வாங்கி வச்சுக்கணும்னா இது கொஞ்சம் எண்ணெய் போட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் போட்டு வறுத்துட்டோம்னாக்கா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம பாடியில் ரெசிஸ்டன்ஸ் பவர் ஜாஸ்தி இம்ப்ரூவ் பண்ணும். அதனால் இது வத்தலெல்லாம் வாங்கி வச்சுக்கணும்னா ரொம்ப நல்லது. குழந்தைங்கள் கூட ஒரு தயிர் சாப்பாடு கொடுத்துட்டு இது கொஞ்சம் வறுத்து வச்சுக்கணும், அதுங்க இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. எந்த எண்ணெயில் இப்போ நாங்கள் வந்துட்டு சஃபோலா யூஸ் பண்ணுறோம். இப்போ அவங்கவுங்க வீட்டில் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அதுலேயே கொஞ்சம் வறுத்துக்கலாம். எண்ணெய் வந்து சாப்பிடவே கூடாதுன்னு ஒன்றும் இது இல்லை, கொஞ்சம் உடம்புக்கு எண்ணெயும் தேவை. ஸோ அதனால கொஞ்சம் எண்ணெயில் வறுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இது என்ன, இது அரிசி அப்பளம். இது அரிசி அப்பளம். இது கூட எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்தோம்னா நல்லா பெருசாக வரும். பசங்க வந்து அந்த அட்ராக்ஷனுக்காகவே பசங்க சாப்பிடுவாங்க. நம்மளும் ஒன்று வறுத்துக்கலாம். இப்போ நம்ம சாப்பிடும்போது கட்சிக்கோ எதுவும் ஒரு பொரியலோ அதெல்லாம் இல்லைன்னா கூட ஒன்றும் பரவாயில்ல. இருக்கிற சாம்பார் சாப்பாட்லேயே நம்ம இது வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா நிம்மதியாக சாப்பிட்லாம், ஹெல்த்தியாக இருக்கும், உடம்புக்கு எந்த கெடுதலும் வராது. இதெல்லாம் இப்போ கடையில் பசங்க சிப்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க, ஜங்க் ஃபுட். அதெல்லாம் சாப்பிட்றது தவிர்க்கணுன்னா இந்த மாதிரி ஹோம்மேடு ஐட்டம்ஸை நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்கின்னு பசங்க எப்போல்லாம் அது கட்சிக்கோ கேட்குறாங்களோ அப்போல்லாம் நம்ம இதை வறுத்து கொடுத்தோம்னா பசங்களோட இது ஹேபிட்ஸ் மாறும். கடையில் போய் சிப்ஸ் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. வீட்டில் ஹோம்மேடு பெரியவங்க நல்லா சுத்தபத்தமாக தயாரிக்கிற இந்த பொருளுங்களை சாப்பிட்டா பசங்களும் ஹெல்த்தியாக இருப்பாங்க. அவங்கள இது சாப்பிட்ற விதமும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. இது வந்து ஜவ்வரிசியில் செய்கிற அப்பளம். இதுவும் வந்து எண்ணெயில் போட்டு வறுக்கணும். என்ன எண்ணெயிலே போட்டு வறுத்து சாப்பிட்டா உடம்புக்கு எப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படியெல்லாம் இல்லை, எண்ணெய் வந்து கொஞ்சம் வேணும் தான். எண்ணெய் ஓரளவுக்கு கொஞ்சம் வேணும், ஜாஸ்தி எண்ணெயிலே நம்ம வறுத்து சாப்பிடல. இதெல்லாம் வந்து ரொம்ப எண்ணெய் இழுக்காது, ஏன்னா இதெல்லாம் வத்தல் மாதிரி இல்லையா. கொஞ்சம் எண்ணெய் விட்டாலும் போதும், ஈஸியாக அது பொரிஞ்சிடும், ஒன்றும் கஷ்டம் இல்லை. இதுவும் பசங்களுக்கு விருப்பப்பட்டு சாப்பிட்ற பொருளுங்க தான். பாருங்க, அப்புறம் இது வந்துட்டு பலாப்பழத்தில் நல்லா இனிப்பாக இருக்கும் இல்லையா பலாப்பழம். ஸோ அந்த இனிப்போட காரமாக சேர்த்து அப்பளம் மாதிரி செய்திருக்கிறது. இதெல்லாம் வந்து நம்மளால் வந்து பசங்களுக்கு இதெல்லாம் சொன்னால் புரியாது, இதெல்லாம் செய்து கொடுத்தா தான் அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு தெரியும். ஏன்னா அது பலாப்பழம் அப்பளமா அப்படின்னு இடுவாங்க.
ஸோ நம்ம இதெல்லாம் வந்து பழக்கப்படுத்தணும் பசங்களுக்கு. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு அந்த பழைய காலத்தில் எப்படி சாப்பிட்ருக்குறாங்கோ, எவ்வளோ ஹெல்த்தியாக சாப்பிட்ருக்குறாங்கோ, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் இல்லாமல் எவ்வளோ நல்லா செய்திருக்கிறாங்கிறது பசங்களுக்கும் தெரியும். நம்மளும் பெரியவங்க நம்ம சொன்னால் தான் பசங்களுக்கும் புரியும் இல்லையா? அவங்களோட இந்த ஜங்க் ஃபுட்லேருந்து வெளியே வந்துடுவாங்க. ஸோ இது பலாப்பழம் அப்பளம். இதுவும் எண்ணெயில் போட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டால் போதும். அது ஒன்றுன்னா தேவையான அளவுக்கு நம்ம வறுத்து பசங்களுக்கு கொடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இது வந்து இந்த பிளாக் பெப்பர் அப்பளங்க. இது வந்து மெழுகு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஆச்சுங்களா. அதே மாதிரி இந்த உளுத்தம்பருப்பு மெழுகும் சேர்த்து செய்த அப்பளம் இது கூட எண்ணெயில் வறுக்கிறது தான். இது பெரியவங்களாம் சாப்பிட்லாம், குழந்தைங்களாம் சாப்பிட்லாம். அப்பளம் இருந்தால் ஒரு பிடி சாப்பிட்றவங்க 2 பிடி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இந்த அப்பளம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தி கூட உடம்புக்கு. இதையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே. இருக்கிறதுலே இது ரொம்பவே பெஸ்ட்டுங்க. இது என்னன்னாக்கா முருங்கைக்கீரை. இப்போது முருங்கைக்கீரை வந்து ரொம்ப ரேர் பெங்களூரில் கிடைக்கிறது. அந்த கீரை கிடைக்கலனாலும் நம்மளுக்கு கவலை இல்லை. இந்த மாதிரி நம்ம பொடி வாங்கி வச்சுக்கணும்னா முருங்கைக்கீரை ஒரு தினமும் சாப்பிட்ட மாதிரி ஆகும். இதில் வந்து ரொம்ப மல்டி விட்டமின்ஸ் நிறைய இருக்குது. ஐரன் சத்து ஜாஸ்தியே இருக்குது. முருங்கைக்கீரை வந்து ரொம்பவே ஹெல்த்தி ஃபுட். அது கிடைக்கலன்னா இந்த மாதிரி பவுடர் நீங்கள் வாங்கி வச்சுக்கினா பசங்களுக்கு முருங்கைக்கீரை செய்து கொடுத்தா கூட சில பிள்ளைங்களுக்கு பிடிக்காது, ஏன்னா கீரையான்னுவாங்க. ஸோ இந்த மாதிரி பவுடர் நீங்கள் வாங்கி வச்சுக்கினீங்கன்னா இதை வந்துட்டு நீங்கள் சாப்பாடு மட்டும் ஒயிட் ரைஸ் வடிச்சிட்டு அதில் சும்மா கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் குவான்டிட்டி எவ்வளோ வேணும் அந்த மாதிரி ஒரு குழந்தைக்குனாக்கா ஒரு 1/2 ஸ்பூனு, 2 குழந்தைக்குனா 1 ஸ்பூன் அளவு போட்டுட்டு இதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை மட்டும் போட்டு உளுத்தம்பருப்பு என்னென்ன கூட போட்டுக்கோங்க. அது பொரிஞ்ச உடனே அதுக்கு இறக்கி வச்சுட்டு அதில் வந்து ஒயிட் ரைஸ் போட்டு கொஞ்சம் ரொம்ப சூடு ரைஸ் போடக்கூடாது, கொஞ்சம் வடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் விட்டு இல்லையா அந்த ரைஸை வந்து போட்டு நம்ம கொஞ்சம் அப்படின்னு நம்ம திருப்பி விடுவோம். திருப்பி விட்டுட்டு பிற்பாடு இந்த பவுட்ரு 1 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ரொம்பவே டேஸ்டியான முருங்கைக்கீரை சாப்பாடு கிடைக்கும். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. எதுலேயுமே கிடைக்காத அளவுக்கு மல்டி விட்டமின்ஸ் இதில் நிறைய இருக்குது. இது குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். வயசானவங்க கூட நல்லா சாப்பிட்லாம். எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற பொருள், ஹெல்த்தியான ஃபுட்டு. இது எல்லாமே வந்து ஹோம்மேடு தான், வீட்டில் சுத்தபத்தமாக செய்கிறது. இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் கிடையாது. தைரியமாக சாப்பிட்லாம், நம்பி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டி கூட. நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கூட இதை தர வச்சு சாப்பிடுங்க. இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது சஞ்சய் தான். சஞ்சய்க்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா இவ்வளோ நாள் எங்களுக்கும் தெரியாது இது. ஸோ அவருக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னேன் இல்லைங்களா, இதை வந்து உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கங்க.